தாவேகா தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துது கிட்ட. அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அது தவறு, அதுக்கு எதிராக எதிர்த்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்ல. அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நில இது இருக்குல்ல, ஆக்கிரமிப்பு, அதை பற்றி சொல்கிறாங்கல்ல, வக்பு வாரிய சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்ககிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலைக்கு கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்களேன். சும்மா அது இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது. ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கணும். நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை. அது மார்க்ஸு எல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இது என்ன சொல்கிறாருன்னா, கள்ளு சாராயமெல்லாம் குடித்தாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனால் சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும். ஆனால் இது செத்து பாடையில் போனாலும் தெரியாது. ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தான போதை. அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதாக இருக்குது.